நாம வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வேளையிலும் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தர் இன்றைய நாளிலே பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்காக வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக மறு ஒலிபரப்பிலே கேட்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வாழ்த்தி வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரின் சபையையும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவரையும் வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோ பாஸ்டர், பிரைஸ் லோ பாஸ்டர். பாஸ்டர் உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஆமென். உங்களுக்கு இணைந்திருக்கிறவங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். புறப்பட போகின்ற வார்த்தைகளை பரிசுத்தாவியானவர் தாமே வெளிப்படுத்தி அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமென். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதைத்தான் இவ்வளவு நாளும் எல்லா விதத்திலும் நாங்கள் தியானிக்கிறோம். தியானிப்பதன் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதே நம்முடைய ஊழியம், நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இன்றைய நாளிலே தேவ செய்திக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இது ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இவைகள் நம்முடைய வாழ்க்கையில நீர் விரும்புகிற காரியத்தை 100 விதமாய் 100 மடங்காய் செய்வதாக, பலுகி பெருகுவதாக, எங்களுடைய வாழ்க்கையில எங்களை மட்டுமல்ல, எங்கள் மூலமா இந்த வார்த்தைகள் மற்றவர்களை மேற்கொள்வதாக, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென். பிரியமானவர்களை கவனியுங்கள். நாங்கள் அனுதினமும், இன்றைக்கு ஒரு நாள் அல்ல, வீக்கிலே ஒரு நாள் அல்ல, கிழமையில் ஒரு நாள் அல்ல, அனுதினமும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அனுதினமும் அதை குறித்து இன்றைக்கு சில காரியங்களை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையை நாடுங்கள். அப்ப பிரியமானவர்களே, தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சாயல் எங்களை மேற்கொண்டிருக்கிறபடியினால், அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறபடியினால், நாங்கள் எப்பொழுதுமே எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எங்களுடைய குணாதிசயமே எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்கள், தீமைக்கு தீமை செய்யாமல் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய், எப்பொழுது அனுதினமும் நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். எப்பொழுதும், கவனியுங்கள், எப்பொழுதும் என்றால் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாயிருங்கள். அப்ப மிக முக்கியம், ஒவ்வொரு நாளும் காலையிலே நான் தேவனோடு உறவு கொண்டு அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாய் இருப்பது மிகவும் முக்கியம். அந்த நாள் மாத்திரமல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கிற எல்லாராலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். ஆகவே எப்பொழுதும் தேவன் எனக்காக செய்து முடித்தார் என்று தியானிக்க வேண்டியது அவசியம். அதை நம்ப வேண்டியது அவசியம். அதை அறிக்கை பண்ண வேண்டியது அவசியம். இப்படி செய்யும் பொழுதுதான் நமக்குள்ளே சந்தோஷம் வருகிறது. ஆனால் இனித்தான் தேவன் செய்ய போகிறார், எப்போ ஒரு நாள் தேவன் செய்ய போகிறார், நான் அதிகமாய் ஜெபித்து அதிகமாய் தேடினால்தான் அவர் செய்வார், அவர் நினைச்ச நேரம்தான் செய்வார். இப்படியான தவறான எண்ணங்கள் தான் நம்முடைய ஜெபத்துக்கு தடைகளை கொண்டு வருகிறது. கவனிங்கள், நேற்றைய நாளிலே பார்த்தோம், ஆண்டவர் சொல்லுகிறார் சாலமோனை பார்த்து, நீ என்னிடத்தில் பணத்தை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, மகிமையை கேட்கவில்லை, உன்னுடைய எதிரிகளுடைய தலையை கேட்கவில்லை, ஆனால் நீ ஞானத்தை கேட்டபடினான்.
நான் இவைகள் எல்லாவற்றையும், கேட்காத எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே போலத்தான் தேவன் என்ன சொல்லுகிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், நீங்கள் கேட்காத இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நீங்கள் கேட்காதவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று தான் சொல்லுகிறார் ஒழிய தரமாட்டேன் என்று சொல்லவில்லை. மொர்தெகாயை எடுப்பீர்களானால் அவன் தனக்கு மகிமையை தேடவில்லை. ஆனால் ராஜாவை என்ன செய்கிறான்? ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறான், விடுதலையாக்குறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கவனியுங்கள், அவன் ஜெபம் பண்ணாமல், அவன் வந்து ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் என்று கேட்காமல் இருக்கிறவனுக்கு தேவ மகிமை, அதாவது அந்த தேசத்திலே யாரையும் அந்த அளவு ராஜாவுக்கு நிகரான அளவு என்ன செய்யவில்லை? மகிமையை கொடுக்கவில்லை. அப்பேற்பட்ட மகிமையை மொர்தெகாய் பெற்றுக் கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் செய்ய வேண்டியதை தேவன் சொன்னபடி நாங்கள் மற்றவர்களுக்கு அனுதினமும் நன்மை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், தேவனிடத்திலே எல்லாவற்றையும் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்வோமானால் நிச்சயமா இவைகள் எல்லாம் வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமென். அப்ப எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பது எப்படி என்றால், தேவன் செய்து முடித்து விட்டார், என்னுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சந்திக்கப்பட்டாயிற்று, என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நிறைவினால் மேற்கொள்ளப்பட்டாயிற்று, நீங்கிற்று என்று நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய சரீரத்திலே சுகம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று, மேற்கொண்டுட்டது. என்னுடைய பைனான்ஸிலே தேவன் ஏற்கனவே எனக்கு தேவையான பைனான்ஸை கொடுத்து விட்டார். தேவன் ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கையை கொடுத்து விட்டார், பரிசுத்தத்தை கொடுத்து விட்டார், ஞானத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அதை நம்பி அதை அறிக்கை பண்ணுகிறவர்கள் நிச்சயமாய் சந்தோஷமாய் இருக்க முடியும். என்ன எங்களுடைய சந்தோஷத்தை பறிக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சந்தோஷத்தை பறிக்கிற காரியம் அல்லது நாங்கள் இழந்து போற காரியம், இருக்கிற சந்தோஷத்தையும் நாங்கள் இழந்து போவதற்கு காரணம் என்னென்று சொன்னால் கவலை. வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைத்தான், அவன் விதைத்த விதைகள் முட்கள் மத்தியிலே விழுந்தது. அந்த முட்கள் மத்தியிலே விழுந்த விதைகளை என்ன செய்தது? அது வந்து எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அந்த வசனத்தை கேட்டு உடனடியாக சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இல்லை? ஆழமான வேர் போகவில்லை. ஆகவே கூடிய சீக்கிரமாய் உலர்ந்து போகிறான். இன்னொரு விதத்திலே பார்க்கிறோம், உலக கவலைகள் முட்களாக அதை நெறித்து போடுகிறது என்றும் பார்க்கிறோம். அப்ப கவனியுங்கள், தேவன் கொடுத்த சமாதானத்தை கவலைகள் என்ன செய்கிறது? திருடி கொண்டு போகிறது. ஆகவே மிக முக்கியம், நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொல்லி இருக்கிறார், எதை குறித்தும் கவலைப்படாதே, அந்த நாள் தான் அதுக்காக கவலைப்படும் என்று சொல்லி இருக்கிறபடியினால் நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் தினமும் சந்தோஷமா இருக்க வேண்டியது மிக முக்கியம். மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப தினமும் ஜெபம் வந்து நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். எப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிடுகிறோமோ, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுகிறோமோ, அதே போல தேவனோடுள்ள உறவு ஜெபம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு நாள் அல்ல, கிழமையிலே ஒரு கால அனுதினமும் தேவனோடு உறவு கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய பிரசன்னத்திலே நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி செய்வதை கவனிங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்கள். நன்றி சொன்னால் தீமையை பார்த்து நன்றி செலுத்துங்கள் என்ற அர்த்தம் கிடையாது. அந்த தீமைக்கான வெற்றியை அல்லது சுகைனத்துக்கான சுகத்தை நீர் கொடுத்து விட்டீர் என்று சொல்லி நன்றி செலுத்துவது. ஆண்டவரே,
என்னை சுகமாக்கி விட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளினால் நான் குணமானேன், அதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கப்பட்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. அப்ப எல்லாவற்றிற்காகவும் என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இன்னொரு விதத்திலே சொன்னால் நன்றி செலுத்துங்கள். என்னத்துக்காக? கிடைத்து விட்டது, கொடுத்து விட்டார், நான் பெற்றுக்கொண்டேன், திருப்தி அடைந்தேன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இப்படி செய்வதை கவனியுங்கள். இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், அனுதினமும் நன்மை செய்யுங்கள், அனுதினமும் சந்தோஷமாயிருங்கள், அனுதினமும் ஜெபம் பண்ணுங்கள், அனுதினமும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்ப அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, சித்தம் என்ன என்றால் இதுதான் தேவ நோக்கம், இதுதான் தேவ சித்தம். ஆமென். இப்ப நாங்கள் போய் ஒருவருக்கு சத்தியத்தை அறிவிப்போமானால் அது தேவனுடைய நோக்கம், அது தேவனுடைய சித்தம். ஆமென். அது நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு நன்மை செய்கிறோம், தீமையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறோம், தவறான நம்பிக்கைகளில் இருந்து அவர்களை என்ன செய்கிறோம்? விடுதலை ஆக்குகிறோம். அப்போ ஒரு நாளின் திட்டம், தீர்மானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு நான் சத்தியத்தை சொல்ல வேண்டும். ஆமென். இது என்றைக்கோ ஒரு நாள் செய்கிற காரியம் அல்ல, அனுதினமும் செய்ய வேண்டிய காரியமாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, கவனியுங்கள், இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்க என்று சொன்னால், நான் தீமையை நினைக்க கூட, அவர் அப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், இவர்கள் எல்லாம் துரோகிகள், இவர்கள் எல்லாம் அப்படி, அவர்கள் செய்த துரோகத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இருப்போமானால் நிச்சயமாய் நம்மால் நன்மை அவர்களுக்கு செய்யவே முடியாது. ஆகவே அவர்கள் செய்த தீமையை மறைந்து தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தீன்மை செய்தவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வதன் மூலமாய்த்தான் அந்த தீன்மையை, அந்த பிசாசை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். தீமையே நமக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால், பிசாசு அவர்கள் மூலமாய் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. ஆகவே நாங்கள் அவர்களை கோபிக்காமல், மாறாக பிசாசு கிரியை செய்கிறது என்பதை அறிந்து நாங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வோமானால், பிசாசினால் அவர்கள் மூலமால் இனிமேல் கிரியை செய்ய முடியாது. பிசாசின் கிரிகைகள், நாங்கள் நன்மை செய்யும் பொழுது பிசாசின் கிரிகைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென். கவனியுங்கள், இன்னொரு வசனத்தையும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அத்திமரம், இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான், கவனி, இது மிக முக்கியம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். வட்ட வசனம், எப்படிப்பட்ட மேன்மையான ஒரு வசனம் பாருங்க. அவர் என்ன சொல்றாருண்டா, என்னுடைய சுற்று சூழலை வைத்து என்ன செய்கிறது இல்லை, எனக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது இல்லை, மாறாக என்ன சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்து நான் என்ன செய்கிறதில்லை, என்னுடைய உணர்வுகள், எண்ணங்கள், இவைகள் எல்லாம் கிரியை செய்கிறதல்ல. ஆனால் நான் ஆரை பார்க்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் அவைகளை பார்க்காமல் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏனென்றால் இவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை ரட்சிக்கிறவர் அவர், மீட்கிறவர் அவர், என்னை உன்னதத்திலே வைத்தவர் அவர், அவரோடு கூட என்னை உட்கார பண்ணினது அவர். ஆமென். ஆகவே இவை எல்லாவற்றிலும் இருந்து மீட்கிற தேவன், மீட்பை கொடுத்த தேவன்,
மீட்புக்காக தண்ணியை கொடுத்ததன் அவரிடத்திலே நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். இவைகள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு, இல்லாமல் போயிட்டு, ஒன்றுமில்லாம இருக்கிறேனே, பார்க்கிறவன் என்ன நினைக்க போறான்? ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு அவமானம். அப்படி நான் எண்ணாமல், தேவன் என்னை ரட்சித்து விட்டார், தேவன் என்னை மீட்டு விட்டார், தேவன் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி விட்டார், தேவன் என்னை பரிபூரணமாய் குணமாக்கி விட்டார் என்று சொல்லி நான் எப்படி இருப்பேன்? அவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இப்படித்தான் அனுதினமும் நாங்கள் தேவனுக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். எப்பொழுது என்று சொன்னால், எல்லாம் முடிந்தது, செய்து முடிந்தாயிற்று, என்னை மேற்கொண்டாயிற்று. அனுதினமும் நான் அதை நோக்கி போகிறேன். அனுதினமும் அவைகள் எல்லாம் என்னை மேற்கொள்ளுகிறது. ஆமென். சுகம் என்னை மேற்கொண்டிருக்கிறது. ஆமென். இப்படியாக நான் எண்ணும் பொழுது நிச்சயமா நான் என்னத்தை விசுவாசிக்கிறேனோ அது என்னை மேற்கொள்ளுகிறது. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுகிறார். ஆமென். பார்த்தீங்கன்னு சொன்னா, மான்கள் மலை பிரதேசங்கள் இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா, மலை உச்சியில என்ன செய்யுது? மான் எல்லாம் ஏறி நிக்கிறத பார்த்திருப்பீங்க. அந்த கால்கள் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கான கால்கள். ஏன்னா அந்த மலைகளுக்கு மேல மலைகள் அது பாஞ்சு பாஞ்சு போகிறபடினால ரொம்ப ஸ்ட்ராங்கான கால்கள் அந்த மான்களுக்கு இருக்கும். அப்ப பாருங்க, பூமிக்குரிய உதாரணங்கள் வேதத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, பூமிக்குரிய உதாரணம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, அப்பதான் நம்மால நம்ப முடியும், பார்த்து நம்ப முடியும். ஆனால் தேவன் மான் கால்களுக்கு ஒத்த என்ன செய்யல? பலனை தர இல்லை. நாங்கள் வாசிக்கிறோம், ஆஹ் பரிசுத்த பவுல் அவர் என்ன செய்கிறார்? தனக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய பலன், மான்கால்களுக்கு ஒத்த பலன் அல்ல, என்னுடைய பலன், அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. ஆமென். அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான மலைகளிலே துள்ளி திரிகிற மான்களை போல் என்னை நடத்துகிறார். இன்றைய நாளிலும் அநேகர் கால் வலிகளிலே இருக்கிற உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தினால். கால் வலிகளிலே இருக்கிற உங்களுடைய வலிகள் வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தினால். மான்கால்களுக்கு ஒத்த மான்கால்களாய் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால். பலன் உண்டாயிருப்பதாக, சரீரத்தின் பலவீனங்கள் வெளியேறுவதால், பலன் இப்பொழுது ஆளுகை செய்வதால், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். அடுத்த காரியத்தை பார்ப்போம். தினமும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, சங்கீதம் 1 அதிகாரம் 2, 3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும். கவனிங்கள், அனுதினமும் இரவும் பகலும் அனுதினமும் வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆமென். இங்கே ஜோஷுவா 1 அதிகாரம் 8 வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை செவ்வாய் பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்ப தேவன் நம்முடைய வழியை எப்படி செவ்வாய் பண்ணுகிறாராம்? த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், வேத வார்த்தைகள் மூலமா. அப்ப ஆண்டவரே என்னுடைய வழியை செவ்வையாக்கும் ஐயா, செவ்வையாக்கும் ஐயா என்று சொல்வதனால் அல்ல, வேதத்தை வாசிப்பதினால், அவருடைய வார்த்தையை வாசிப்பதினால் என்ன செய்கிறதாம்? நம்முடைய பாதைகள் செவ்வையாக்கப்படுகிறது. ஆமென். அப்ப மிகவும் முக்கியம் தேவ வார்த்தை அனுதினமும் தியானிப்பது. இன்றைய நாளிலே அனுதினமும் கிறிஸ்தவர்களாய், தேவ பிள்ளைகளாய், தேவ ஊழியக்காரராய் நாங்கள் அனுதினமும் தவறாமல் மற்ற எல்லா வேலையை பார்க்கிலும் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன
என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அவனுடைய சிலுவை என்று சொன்னால் பாரம் அல்ல, அவன் நான் மரித்தேன். சிலுவை என்றால் ரோமர் காலத்திலே மரணம் என்று அர்த்தம். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே நான் மரித்தேன், இனி நான் அல்ல, என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய சித்தங்களையும் செய்வதற்கு இனி நான் அல்ல, அவரே எனக்குள் ஜீவிக்கிறார், அவருக்காகவே நான் ஜீவிக்கிறேன் என்று அனுதினமும் எண்ண வேண்டும். ஆமென். ஏனென்றால் அனுதினமும் நான் என்ற மனுஷன் சாக வேண்டும். என்னுடைய இஷ்டம், என்னுடைய சித்தம், என்னுடைய தீர்மானம், என்னுடைய திட்டம், ஈவன் தேவனை இடத்துல வந்த பிறகும் தேவனுக்கென்று நான் ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்படுவது. அப்படி இல்லாமல் அவருடைய திட்டத்துக்கும் தீர்மானங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வது. ஆமென். அதுதான் முக்கியம். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாங்கள் மரித்தோம், இனி நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த பூமியிலே இருக்கிறோம். ஆமென். அப்ப அனுதினமும் நான் நினைக்க வேண்டியது, நான் மரித்து போனேன், இனி நான் அல்ல, அவரே எனக்குள் ஜீவிக்கிறார், நான் அவருக்குள் ஜீவிக்கிறேன், இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை அனுதினமும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்போஸ்தலர்கள் கவனிங்கள், 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும், கவனிங்கள், அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தரித்திருந்து தேவாலயத்திலே, நாங்கள் ஒரு கிழமையிலே ஒரு நாளைக்கு 2 மணிக்கு மேல, அதாவது 2 ஹவர்ஸுக்கு மேல, 2 மணி நேரங்களுக்கு மேல நம்மால சர்ச்சில் உட்கார்ந்து இருக்க முடியல. ஆப்பிரிக்காவில நிறைய அற்புதங்கள் நடக்குது. ஏன் தெரியுங்களா? அங்க காலையில 8 மணி 9 மணிக்கு சர்ச் ஆரம்பிச்சா இரவு 10 மணி வரைக்கும் அந்த சர்ச் என்ன செய்ய கொண்டிருக்கு? தேவனை துதிச்சு கொண்டிருக்கு, ப்ரே பண்ணி கொண்டிருக்குது. புரியுதுங்களா? மெசேஜ்க்கு போய் கொண்டிருக்குது. டெஸ்டமனி நிறைய என்ன சொல்லுவார்கள்? நிறைய சாட்சி சொல்லுவார்கள். வேதம் வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம், அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்ற வசனம் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அதிகமாய் அந்த சபைகளிலே சாட்சிகள் சொல்லப்படும். அப்ப இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. ஆமென். அப்ப கவனிங்கள், அனுதினமும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கவனிங்கள், எல்லா இடத்திலும் நமக்கு தயவு தேவை என்றால் முதலாவது தேவ சமூகத்திலே நாங்கள் அதிகமாய் காத்திருக்க வேண்டும், அதிகமாய் அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். பாருங்கள், அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஆமென். ஆகவே நம்மிடத்திலே ஜனங்கள் வர வேண்டும் என்றால் முதலாவது எங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆமென். தேவனை தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரும் தயவு, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களை கவனியுங்கள், இப்படியாக நாங்கள் செய்யும் பொழுது அனுதினமும் ஜெபத்திலும் வேதத்திலும் துதிப்பதிலும் ஜபிப்பதிலும் தியானிப்பதிலும் நாங்கள் தரித்திருக்கும் பொழுது என்ன நடக்குதாம்? ஆட்டோமேட்டிக்கா இருள் நீங்கி அந்த ஏரியாவில் இருக்கிற இருளெல்லாம் உடைக்கப்பட்டு ஜனங்கள் சபையிலே கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். ஆமென். ஆகவே இது அனுதினமும் செய்யப்பட வேண்டிய காரியமாய் இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஏனென்றால் சத்துருவின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆமென். ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சபைக்கு ஓடி வருகிறார்கள். ஆமென்.
இன்னும் சில வார்த்தைகளை வாசிப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. அப்ப பிரசங்கிக்க வேண்டியது, தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அனுதினமும் மிகவும் முக்கியம். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் நாம் நிச்சயமாய் தேவனை விசுவாசித்தால் இந்த அடையாளங்கள் நிச்சயமா நடக்கும். தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த அடையாளங்கள் அவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நிச்சயமா இவைகள் நடக்கும். விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் ஆத்து அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவனீங்கள் பிரேவன கூட இல்லை, கைய வச்சாலே என்ன நடக்குதாம்? சுகம் உண்டாயிருக்குமா. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரிகை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். உங்களோடு தேவன் இருக்கிறார். உங்கள் மூலமாய் தேவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுதினமும் செய்து அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். ஆமேன். ஆகவே கவனியுங்கள். இப்பதான் சொன்னார், நீங்கள் போங்கள் இவைகளை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்? தேவன் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இடுக்கப்படுகிறார். அவர்களோ தாமதிக்காமல் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து போய் என்ன செய்தார்கள்? பிரசங்கித்தார்கள். அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவர்களும் மூலமாய் நடந்தது. அவருடைய வார்த்தையை வல்லமைகள் மூலமாய், விடுதலை மூலமாய், சுகங்கள் மூலமாய் தேவன் உறுதிப்படுத்தினார். உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதையும் அற்புதங்கள் மூலமாய், அதிசயங்கள் மூலமாய் உறுதிப்படுத்துவார். எப்பொழுதென்றால் நாங்கள் புறப்பட்டு போகும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அனுதினமும் அவரோடு உறவு வச்சு அவரை தியானித்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபம் பண்ணி நாங்கள் கடந்து செல்லும் பொழுது இப்பேற்பட்ட காரியங்கள் நிச்சயமா உங்கள் மூலமாய் அனுதினமும் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். நீர் இவர்களுக்கு நமக்கு எல்லா விதமான அதிகாரங்களையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறீர். மாத்திரமல்ல, நாங்கள் உம்மை விசுவாசிப்போமானால் இப்பேற்பட்ட அடையாளங்கள், இப்பேற்பட்ட சுகங்கள், இப்பேற்பட்ட விடுதலைகள் நம் மூலமாய் நடக்கும்படிக்கு நீர் சகலத்தையும் செய்து முடித்து நமக்கு வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து சென்று அனுதினமும் உம்மிடத்தில் உறவு கொள்ளுகிறவர்களாய், அனுதினமும் ஜபிக்கிறவர்களாய், அனுதினமும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், அனுதினமும் வேதத்தை தியானிக்கிறவர்களாய், அனுதினமும் உம்மோடு உறவு கொள்ளுகிறவர்களாய், அனுதினமும் வேதத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய், அனுதினமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், மற்றவர்களை விடுதலை ஆக்குகிறவர்களாய் நாங்கள் இருப்போமாக. இயேசுவின் நாமத்தினால் இவைகளை நீர் சொன்னீர். இவைகள் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நடப்பதாக, மேற்கொள்ளுவதாக, அற்புதங்களும் அதிசயங்களும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதாக. உம்மால் கொடுக்கப்படாத எதுவும் இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது, செயல்படக்கூடாது என்று கட்டளையிடுகிறேன். வெளியேறுவதாக. பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம் இவருடைய குடும்பங்களிலே, தலைகளிலே, தேசத்திலே தங்குவதாக. ரட்சிப்பு மேற்கொள்ளுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் நாம் எல்லோரை மேற்கொள்ளுவதாக. மகிமைப்படுவீராக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். நினைக்க வேண்டும். ஆமீன்.
அருமையான வார்த்தைகளுக்கு மூலமாக வழிநடத்தினீர்கள். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வார்த்தைகள் கேட்கின்ற ஒருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வெளிப்படுத்திய காரியங்களை எடுத்து வந்து விதைத்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஊழியர்களையும் ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தைகளுக்கூடாக ஒருவரையும் திடப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் குடும்பத்தாரையும் திரும்பமாக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு தேவ செய்தி திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாசர். ஆமேன், ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலை இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்தார்கள். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. அவருடைய எல்லா ஊழிய காரியங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்